அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு நாம் அல் குர்ஆன்ல நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சின்ன சின்ன சூறாக்கள் நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அடிக்கடி நம்ம மாத்தி மாத்தி தொலைகளை ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஓதக்கூடிய நாம அந்த சூறாவினுடைய வெகுமதி என்ன, அதை ஓதுறதுனால அல்லாஹ் என்ன பாக்கியங்களை தரான் என்பதை நாம விளங்குறது இல்லை. இன்னைக்கு நாம் அந்த ஒரு சூறாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன சூறா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அதை ஓதுவதால் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் இந்த சூறாவை பிரியப்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான் அப்படின்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த சூறாவை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுறான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. நாங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு சஹாபி இந்த சூறா ஓதுறாரு. இவர் ஓத ரசூலுல்லாஹ் கடமையாயிருச்சு அப்படிங்கிறாங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் ஓதுறாரு, நீங்க கடமையாயிருச்சு என்ன கடமையாயிருச்சு என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அந்த சூறாவை ஓத அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இன்னொரு வாட்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சூறாவை யார் ஒரு நாளைக்கு 3 தடவை ஓதுவார்களோ அது முழு குர்ஆனையும் ஓதிய சவாப் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன சூறா? அதுதான் நமக்கெல்லாம் தெரிந்த லேசான சூறா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லக்கூடிய இந்த சூறா. பெருமக்களே, இதை நாம் ஓதுவோம். இதனுடைய ஃபதாயில்களை, இதனுடைய பாக்கியங்களை விளங்கி ஓதுவோம். அந்த அத்தனை பாக்கியங்களையும் நாமும் பெறுவோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.